ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏர்லி மார்னிங் 5:30க்கெலாம் எழுந்துச்சு சோலோவாக லோக்கலை சுற்றி வந்தோம். அம்யூஸ்மெண்ட் பார்க் பிரிட்ஜு, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ், பேம்போ ஃபாரஸ்ட், சாப்ரா வாட்டர் ஃபால்ஸ், இது எல்லாமே நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 12 o'clock செக் அவுட் பண்ணிவிட்டு அதிரப்பள்ளி டு வால்பாறை ஆல்மோஸ்ட் 84 kilometers டிஸ்டன்ஸ். நிற்காமல் பெய்கிற மழை, முன்னாடி போகிறது யாருன்னே தெரியாத அளவுக்கு மிஸ்ட்டு, எப்போ வேணாலும் வைல்டு அனிமல்ஸ் கிராஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ரோட்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம். பிஸ்மி ஹோட்டலில் லஞ்சை முடித்தோம். சோலையார் டேமை பார்த்துட்டு வால்பாறை ரீச் பண்ணோம். போஸ்ட்மேன் விமலனா கூட அரட்டை அடித்தோம். செம்ம டயர்டில் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, ஹாய், என் பேர் தீபக், டிகேன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ ட்ரிப் போவேன், அதை டாக்குமெண்ட் பண்ணி ஸ்டோரியாக அந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். பைக், ட்ராவல், ரோட் ட்ரிப், புது புது மனிதர்கள், புது புது இடங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மேபி இந்த சேனல் உங்களுக்கும் பிடிக்கலாம். சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ரெடியா? வாங்க நம்ம தேடலுக்கு போகலாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு வால்பாறையில் கும்பலாக ஒரு வாக் போனோம். மேலே கீழேன்னு நடந்தோம். சாகித் கடையில் சூப் குடித்தோம். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு வாங்கிட்டு ரூமில் போயிட்டு சாப்பிட்டோம். அந்த நைட் 4 பேர் உட்காந்து நிறைய அரட்டை அடித்தோம். ஒரு 4 நல்ல ஹார்ட்ஸை சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு, அவங்க வாங்கின செருப்படியை நாம் உருப்படியாக இருக்கிறதுக்காக சொல்கிற மாதிரியான 4 நல்ல உள்ளங்களை வச்சுக்கோங்க. அந்த நைட் ரொம்ப ரொம்ப மெமரபுள். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், நிறைய புலம்புனோம், நிறைய கதை கேட்டோம். என்னதான் லேட்டாக தூங்கினாலும் வழக்கம் போல் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு லோக்கலாக ஐக்கியமாக நான் கிளம்பிட்டேன். சேம் தான், பாய்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சோலோவாக டீ சாப்பிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். டீ கடையில் இருந்த லோக்கல் பீப்புள்கிட்ட எந்தெந்த சைட் சீங்கெலாம் போகலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி மங்கி ஃபால்ஸ், டீ எஸ்டேட், நல்லமுடி வியூ பாயிண்ட், கூழாங்கல் ரிவர், வெள்ளமலை டனல் ரிவர், ஆலியார் டேம் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு வந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டோம். எஸ், இப்போ இந்த ட்ரிப்போட எண்டிங் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்றது ஆழமாக மைண்டுக்குள்ளே இறங்குச்சு. எல்லோரும் டீ கடையில் அசம்பிள் ஆனோம், அரட்டை அடிச்சுக்கிட்டோம். ட்ரிப்பில் நடந்த மொமெண்ட்ஸை பற்றி பேசி அன்பை பரிமாறுற மாதிரி அனுபவத்தை பரிமாறிக்கிட்டோம். ஆல்மோஸ்ட் 12 PM. இப்போ ரூமுக்கு ரீச் ஆகிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அகெயின் வால்பாறை டு பொள்ளாச்சி, திருப்பூர் அவுட்ரு, தருமபுரி, ஓசூர், பெங்களூர்னு ரிட்டன் ஆகணும். ஆனால் ரிட்டன் போகிறப்போ மோனிஷ் ப்ரோ, வசந்த் ப்ரோ திருப்பூர் அவுட்டரில் இருந்து சென்னை ரூட்டில் டைவர்ட் ஆவாங்க. நம்ம அப்படியே பெங்களூர் பக்கமாக போயிடுவோம். லைட்டாக கனத்த மனசோட வால்பாறையில் ஹேர்பின் பெண்ட்ஸை ஒன்றா கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஹேர்பின் பெண்ட் எல்லாமே லைஃப் பற்றின ஒரு புரிதலை கொடுத்தது. லைஃப்னால் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், வளைவு நெளிவு இருக்கும். இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணி நீ தான் பக்காவாக ஓட்டணும். அது உன் கையில் தான் இருக்குது. என்ன தான் ஓட்டத்தை நம்ம பக்காவாக பார்த்துக்கிட்டாலும், பக்காவாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டாலும், லைஃப்பில் ஒரு சில விஷயம்லாம் மனசை விட்டு நீங்காத அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கே, அது நீங்காது, நீங்கவும் வேணாம். இந்த ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. இந்த ட்ரிப்பில் நிறைய விஷயம் என்னை புதுசாக ஃபீல் பண்ண வச்சுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானும் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். சேம் டைமில் இந்த ட்ரிப்பில் நான் என்னோடய ஹெல்மெட்டை தவற விட்டேன். அப்போ அவனோட ரைடிங் க்ளவுஸை தவற விட்டான். லேட்டராக தான் புரிஞ்சுது நாங்கள் எங்கள் மனசையும் தவற விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கே அது கிளம்புறப்ப எதையோ ஒன்று விட்டுட்டு போன மாதிரி, எதையோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து மனசு ரொம்பவே வருடிச்சு. ஏன்னா பேக் டு ரியாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயமும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது. திருப்பூர் வர ஒன்றா ட்ராவல் பண்ணி வந்தோம். திருப்பூருக்கு அப்புறம் வீஸ்டாம், கொம்பை 2 பேரும் வெவ்வேறு துருவத்தை நோக்கி பயணத்தை கண்டினியூ பண்ணோம். லாங் வீக்கெண்ட் முடிஞ்சுது. பேக் டு ரியாலிட்டின்ற மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணி பொறுப்பாக வண்டி ஓட்டி நைட் 11:30க்கெலாம் பெங்களூர் ரீச் பண்ணோம். நெக்ஸ்ட் ட்ரிப்பு எப்போ, எங்கே அப்படின்னு எந்த பிளான் பற்றியும் நாங்கள் பேசிக்கல. ஏன்னா பிளான் பண்ணால் தான் நம்ம போக மாட்டோமே. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கே, எப்போ அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் எங்களுக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருந்தது. எங்களை மாதிரியே நீங்களும் நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போ, எங்கே அப்படின்ற விஷயத்தில் ரொம்பவே ஈகராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். முடிஞ்சால் நாம் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். சியர்ஸ் காய்ஸ், see you. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ட்ரிப்பில் நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.